பால் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பாப்பாவுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். இது வந்து தாய்ப்பால் வந்து அதிகரிக்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் எப்படி செய்வேன்னா, ஒரு நாள் தொக்கு செய்வேன், வறுவல் செய்வேன், குழம்பா செஞ்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து தொக்கு செய்ய போகிறேன். சுடு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கருவாடு வந்து நான் வாங்கிட்டு வந்து எப்போயும் மஞ்சள் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுருவேன். ஒரு 4 கருவாடு போல் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் உப்பு போட்டு வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு போட்டுக்கலாம். நான் கருவாடு வந்து 4-5 துண்டாக பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டாலும் போடலாம். கருவாடு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் போல் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.